வணக்கம் ஆசிரியரின் உடன்பிறப்புகளே. ஒரு அருமையான தலைப்பை பற்றி சிந்திப்போம். நான் ஏன் பிறந்தேன் அப்படிங்கிற தலைப்புக்கு, இந்த கேள்விக்கு என்ன விடை அப்படிங்கிறதான் இந்த பதிவில் பார்ப்போம். சின்ன குழந்தை முதல் வயது முதிர்ந்த பெரியவர்கள் வரை அனைவரிடத்திலும் இந்த கேள்வி இருக்குது. நான் ஏன் பிறந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இதற்கெல்லாம் விடை ஐயன் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அதிகாரம் 60 ஊக்கமுடைமை, குறள் எண் 591. உடையர் எனப்படுவது ஊக்கம், அஃதிலார் உடையது உடையரோ மற்று. ஒருவர் பெற்றிருக்கிறார், நான் பெரிய ஆளியா அப்படின்னு சொல்கிறதுக்கு முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், மன உறுதி, உள்ளம் உறுதி, மன வலிமை. அது இருந்தால் போதும், மற்றதெல்லாம் தேவையில்லை, மற்றதெல்லாம் தேடி வந்துடும். அப்படி இல்லாமல் மற்றதெல்லாம் நிறைய இருக்குதுங்க. என்கிட்ட பணம் இருக்குது, இப்போ அழகு இருக்குது, நிறைய செல்வங்கள் இருக்குது, சொத்துகள் இருக்குது, அதனால் பெரிய பயன் இருக்காது. மன உறுதி, ஊக்கம் அது இருந்துச்சுன்னு சொன்னால் எல்லாமே சேரும் அப்படின்னு ஐயன் திருவள்ளுவர் சொல்கிறாரு. இப்போ நிறைய பேருக்கு கேள்வி இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். ஒருத்தர் நான் குட்டையாக இருக்கிறேன், இன்னொருத்தருக்கு நான் ரொம்ப வளர்த்தியாக இருக்கிறேன், இவ்வளோ வளர்த்தியாக இருக்கிறேன்னு, நடந்து போனால் நிலையிலெல்லாம் இடிச்சிடுது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள். அப்புறம் ஒருத்தர் நான் கருப்பாக இருக்கிறேன், இன்னொருத்தர் நான் ரொம்ப ரொம்ப வெள்ளையாக இருக்கிறேன், என்ன வெள்ளை வெள்ளையர்னு அப்படின்னு இருக்கிறேன். அப்புறம் ஒரு பெண் குழந்தைக்கு முடி நீளமாக இல்லை, இன்னொரு பிள்ளைக்கு ரொம்ப ரொம்ப நீளமாக இருக்குது. இதனால் தலைவலி, பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்குது. இதை நான் சரி பண்ணுறதுக்குள்ள, பாதுகாக்கிறதுக்குள்ள அதுக்குள்ளே பெரிய சிரமமாக இருக்குது. மூக்கு கோணலாக இருக்குது, காது மடல் அது ஒரு மாதிரி வளைஞ்சிருக்குது. இப்படி பல பல பிரச்சனைகள் மனிதருக்கு. ஆனால் இதற்கெல்லாம் ஒரே தீர்வு ஊக்கம், மன வலிமை. நான் ஏன் பிறந்தேன் அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் சாதிக்க பிறந்திருக்கிறேன் அப்படின்னு நினைக்கணும். ஐ கேன், ஐ வில், ஐ கேன் டூ இட் எனிதிங், என்னால் எதையும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும். அதை தான் மாமேதை அப்துல் கலாம் சொல்கிறாரு. நம்முடைய பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் நம்முடைய இறப்பு சரித்திரமாக இருக்க வேண்டும். அவருடைய அந்த தன்னம்பிக்கை வாக்கியத்திற்கு சிறந்த உதாரணம் முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். இன்றைக்கி பாருங்கள், சின்ன பிள்ளையிலேருந்து பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைங்க, கல்லூரி போகிற பிள்ளைங்க, வயதானவர்கள் எல்லோரும் அவரை பேசுகிறாங்க. ஆங்காங்கு நிகழ்ச்சிகள் நடக்குது, அவரை பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அவ்வளவு இருக்குது, ஏராளமாக எழுதியிருக்கிறாரு, பேசியிருக்கிறாரு, அவ்வளவு இருக்குது. அதனால் பேச முடியுது, அவரை ரோல் மாடலாக நம் காட்ட முடியும். ஆனால் ஒரு சிலர் வேறு ஏதாச்சும் காட்டுவாங்க, அந்த முட்டாள் பசங்க, அவர்களை விடுங்க. ஆனால் அந்த கலைஞருடைய பேனா அவரை பின்பற்றினால் மாமேதை ஆகலாம். ஆக ஒவ்வொருவரும் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், தன்னம்பிக்கையை வளர்த்துக்கணும். நிறைய புத்தகங்களை படிக்க வேண்டும், அதன் மூலம் தங்களுடைய திறமைகளை வளர்த்துக்கணும். அப்போ தான் தன்னம்பிக்கை வரும், ஊக்கம்லாம் வரும். அப்படிங்கிறத அந்த நேரத்தில் நம்ம சிந்திக்கிறோம். ஆக நான் ஏன் பிறந்தேன் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுவிடக்கூடாது. அப்படி கேட்டாலும் அதற்கு பதில், நான் இந்த உலகத்தில் பிறந்தது ஒரு பெரிய அற்புதம். இந்த உலகம் ஒரு சிறந்த உலகம். எவ்வளவு சிறப்புகள் இருக்குது தெரியுமா இந்த உலகத்தில்? எவ்வளவு மனிதர்கள், நல்ல நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் நாம் படிப்பதற்கு, பின்பற்றுவதற்கு, சந்திப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குல்ல.
அப்போ இந்த பிறப்பு எனக்கு வந்து ஒரு அற்புதம் தானே. எனக்குன்னு நிறைய கடமைகள் இருக்குது. முக்கியமாக என்னுடைய பெற்றோருக்கு நான் வந்து நல்ல பிள்ளையாக இருக்க வேண்டும். ஏன்னா என்னை ஈன்றெடுத்தாங்களே, எவ்வளவு சிரமம் தெரியுமா? ஒரு பிள்ளையை வந்து வளர்த்து ஆளாக்குறதுங்கிறது. அப்படி என்னைய வளர்த்து ஆளாக்கியிருக்கிறாங்க. அவர்களுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். அப்போ இந்த சமுதாயத்திற்கும் என்னால் ஆனதை, என்னால் இயன்றதை செய்வேன். ஆக எனக்குன்னு நிறைய கடமைகள் இருக்குது. நான் அதை நிறைவேற்றுவேன். ஆக என்றைக்குமே வந்து நான் ஏன் பிறந்தேன் அப்படின்னு ஒரு எதிர்மறையான கேள்விகளை கேட்கக்கூடாது. எப்பொழுதும் நான் சாதிக்க பிறந்துள்ளேன் அப்படிங்கிறது தான் வந்து உங்களுடைய நோக்கமாக இருக்க வேண்டும், உங்களுடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும், உங்களுடைய சவாலாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்தில் சிந்திக்கிறோம். அப்போ இந்த தகுதிகள்லாம் வளர்த்து கொள்வதற்கு நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி செஞ்சால் முடியாது இல்லை. ஒல்லியாக இருக்கிறவங்க குண்டாகலாம், குண்டாக இருக்கிறவங்க ஒல்லியாகலாம், கருப்பாக இருக்கிறவங்க சிகப்பாகலாம். முயற்சி செய்தால் முடியாதது எதுவுமே இல்லை. அதுக்கும் ஐயன் சொல்கிறாரு, முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும். முயற்சி அது உங்களுக்கு வெற்றி தேடித்தரும், அது நிச்சயம். முயற்சி செய்யலைன்னு சொன்னால் உங்களுக்கு தோல்வி நிச்சயம், சிக்கலில் கொண்டு போய் விட்டுவிடும். அதனால் முயற்சி செய்யுங்கள், மன உறுதியை வளர்த்து கொள்ளுங்கள், நீங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியாக வாழுங்கள். இந்த வாழ்க்கை ஒரு கிடைத்ததற்கு அரிய ஒரு சந்தர்ப்பம். இதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டுமே தவிர ஏன் பிறந்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு தவறான கேள்வியை கேட்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த நேரத்தில் நம்ம சிந்திக்கிறோம். இந்த அருமையான ஏன் பிறந்தேன் கேள்விக்கு பதில் திருக்குறள் விளக்கம் உங்களுக்கு பிடித்திருக்கும், பயனுள்ளதாக இருக்கும், சிந்தனையை தூண்டும் என்று நான் நம்புகிறேன். இது போல் ஏராளமான தகவலுக்கு நம்முடைய ஆசிரியர் நகுல்சாமி யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் பயன்பட்டும். உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு. நன்றி, வணக்கம்.